மாடு வச்சுருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷலான பொங்கல்னால் அது வந்து மாட்டுப்பொங்கல் தாங்க. எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா பட்டி நோன்பு பட்டி பொங்கல்னு சொல்லுவோம். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈவினிங் ஒரு 3 o'clock வந்து தோட்டத்துக்கு போய் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. ஃபஸ்ட்டு பட்டியோட பொங்கல் வந்து வந்ததுக்கப்புறமா தெப்பக்குளம் தோண்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்க. தெப்பக்குளம் வந்து போன வருஷம் தோண்டின அதே ப்ளேஸில் தோண்டினங்காட்டி போன வருஷம் போட்ட காணிக்கை எல்லாமே இப்போவும் கிடச்சிது. தெப்பக்குளத்துக்கு 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரும்பு நட்டிட்டு அதுக்கு மேலே வாழைக்கன்னும் மஞ்சள் கொத்தும் வச்சு கட்டுவாங்க. அந்த கொத்து வந்து வச்சு கட்டினதுக்கப்புறமா முடக்கத்தாங்குடி வந்து மேலே வந்து சுற்றி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல்லேருந்து எடுத்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து அரசாணிக்காய் பொரியல் பண்ணியிருப்பாங்க. அதோட தோல் அதோட வேஸ்ட் எல்லாமே வந்து உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னிமார்கள் வந்து 6 கன்னிமார்கள் வச்சு பொட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம வச்சுருக்க சாமிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி ஒன்று வச்சு அதுக்கப்புறம் நிறநாளியில் ரெட்டை ஹோதியில் பார்த்திங்கன்னா காதோல கருகுமணின்னு சொல்லுவாங்க. அதையும் வச்சு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா தலவாழை இலை போட்டு படையல் போட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிடுவாங்க. எல்லோரும் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க மாடுகளுக்கு எல்லாம் சாம்பிராணி தீவார்த்தனை எல்லாமே வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் பட்டி வந்து 3 டைம் சுற்றி வருவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காகங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருந்த படையல் எல்லாமே வந்து தெப்பக்குளத்துக்குள்ளே போட்டு அடுத்த நாள் வந்து காலையில் மூடிடுவாங்க. பட்டியில் பார்த்திங்கன்னா கடைசியாக பால் வந்து பொங்க விடுவாங்க. இவ்வளோதாங்க எங்கள் மாட்டு பொங்கல். இப்படி தான் வந்து இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.